அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டஃபிங் செஞ்சு 2 ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஒரு பெரிய சைஸ் எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய எண்ணெய் சட்டியாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4-5 பல்லாரி வெங்காயத்தை சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸ் ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸில் தண்ணி விடுங்கிறதுனால சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா 2 கேரட்டை சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் குடமிளகா ஒன்று சேர்த்துப்பேன். இன்றைக்கி குடமிளகா என்கிட்ட இல்லைங்கிறதுனால முட்டைக்கோஸும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு விருப்பமான வேறு மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்தா கூட இதில் நல்லாயிருக்கும். காய்கறிலாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலா வாடை போனால் மட்டும் போதும். இப்போ வீட்லேயே செஞ்ச ரோல் ஷீட்டில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருந்தா நம்மளுக்கு சப்பாத்தி குபூஸ் கூட ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சமோசாவுக்கு கூட இந்த ஸ்டஃபிங் சூப்பராகவே இருக்கும். நோம்பு டைமில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இஃப்தாருக்கு நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஷீட்டும் செஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதை நான் சமோசாக்கும் யூஸ் பண்ணிப்பேன். 2ஆக கட் பண்ணி சமோசாவும் செஞ்சுப்பேன். இந்த மாதிரி வெஜ் ரோலு, சிக்கன் ரோலாம் செஞ்சுப்பேன். நமக்கு இப்போ கிறிஸ்பியான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதே ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ மோமோஸ் செய்ய போகிறேன். மோமோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி செட்டில் வச்சு எடுத்துக்கலாம். மோமோஸை கரெக்டாக எப்படி மடிக்கணும்னு ப்ராப்பராலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மடிச்சிட்ருக்கேன். ஒரே ஸ்டஃபிங்லேயே உங்களுக்கு ஈஸியாக இப்போ 2 ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.